தமிழ்நாட்டு அரசியல்ல இன்றைக்கு என்ற விதமான மாற்றம்? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அது இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்து என்று தெரியாது. பெரியார் மண் என்பதிலிருந்து பெரியாரே மண் என்று கூறக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகி, நான் 50 வருஷமா தமிழ்நாட்டு அரசியல ரொம்ப கூர்மையா தமிழ்நாட்டில் தெய்வத்தை நிந்தனை செய்யலாமே தவிர பெரியாரை நிந்தனை செய்ய முடியாது. துக்ளக் தான் அதை துணிவா பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம ரமேஷ் அந்த துக்ளக் முன்னால பெரியார் என்னென்ன கூறினார் அதெல்லாம் காமிச்சார். அந்த காலத்தில் 1970 80 அதை போடுகிற துணிவு சோவுக்கு மாத்திரம்தான் இருந்தது. ஆனா தமிழுக்கு எதிரி ஹிந்து கிடையாது, தமிழுக்கு எதிரி ஆரியம் அல்ல, பெரியார். இது தெரியாது, இந்த ரகசியத்தையே மறைத்திருக்கிறார்கள். ஆரியம் என்றால் பிராமணர் என்றால் தமிழ் வளர்த்ததில் பங்கு ஆரியர்களுக்குத்தான் இருந்தது. 360 தமிழ் ஸ்காலர்ஸ் இருந்திருக்காங்க. அதுல யாரும் திராவிடர்கள் கிடையாது. அது எல்லாமே தேசியவாதிகள், அது எல்லாமே ஆன்மீகவாதிகள். நீங்க அதை இன்னைக்கு கூகுள் பண்ணி பார்க்கலாம். தேசியத்தை வளர்த்ததெல்லாம் தேசியவாதிகள். நான் பெரிய ஒரு லிஸ்ட் எடுத்தேன், 360 பேர் இருந்தாங்க. அதுல யார் யாருன்னு ராகவ ஐயங்கார், அயோத்திதாசர், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, ஆறுமுகநாதர், தியாகராய செட்டியார், முகவை பொன்னுத்தேவர், பாண்டித்தேவர், அவர் தான் பாண்டித்துறை தேவர், அவர் தான் 4ஆம் தமிழ் சங்கத்தை ஆர்கனைஸ் பண்றார். அவர் தான் ஊவே சுவாமிநாதருக்கு வேலை கொடுக்கிறார். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பரஸ்பரம் உதவிக்கிறாங்க. அவங்களுக்கு தமிழை எப்படி தமிழை செம்மைப்படுத்துவது, தமிழை எல்லோரையும் எப்படி படிக்க வைப்பது. அந்த காலத்தில் ஆங்கில படிப்பு பெரிய ஒரு மரியாதை இருந்ததுனால தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி வள்ளலார், ராமலிங்க அடிகள், தண்டபாணி தேசிகர், தண்டபாணி சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், பூவை கல்யாண சுந்தரம், இப்படி எல்லாம் பார்த்து 360 பேரை பார்த்தேன். அதுல ஒருவரை பத்தி மாத்திரம் நான் கூறுகிறேன். அவர் மு அருணாச்சலம் என்று பெயர். திராவிட இனவாதி அல்ல, அவர் பிரிவினைவாதி அல்ல, பழம்பெரும் தேசியவாதி. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? 15 வால்யூம்ல தமிழுடைய அதனுடைய பூரா சரித்திரத்தை எழுதினார். சாதாரணமான மனிதர். அவர் தமக்கு சமஸ்கிருதம் படிச்சிருந்தார், ஆங்கிலம் படிச்சிருந்தார், தமிழ் படித்திருந்தார். யாருமே தமிழ் வெறியர்கள் கிடையாது. இந்த தமிழுக்கு பாடுபட்டவர்கள் எல்லாம் மற்ற மொழிகளை படிச்சவங்க. தமிழ் மாத்திரம் படிச்சவங்க தமிழ் அறிஞர்கள் கிடையாது. மற்ற மொழிகளையும் படித்து தமிழ் மொழியும் படித்து தமிழ் மொழியை செம்மையாக வளர்த்தவர்கள் தான் தமிழ் அறிஞர்கள். அவர் பாருங்க, காசி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய போது இந்திய குடியரசுத் தலைவரான தத்துவ மேதை ராதாகிருஷ்ணனோடு பழகின்றார். இவங்கள்லாம் தான் தமிழை வளர்த்தாங்க. நாம் இப்போ உலக தமிழ் தலைவர் கருணாநிதினு சொல்றாங்க இல்லையா, நாடகங்கள் 26 எழுதியிருக்காரு, வரலாற்று கதைகள் 4 எழுதியிருக்காரு, சிறு தொகுதிகள், சிறுகதைகள், இது மாதிரி 100 கணக்கில் எழுதியிருக்காரு. அனார்கலி, ஒரே முத்தம், மந்திரி குமாரி, இப்படி எல்லாம் எழுதியிருக்காங்க. திருக்குறளை பத்தி கருணாநிதி முதல்ல எப்ப எழுதினார் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? அந்த ஆடியன்ஸ்ல 1996 தான் எழுதுறாரு. யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்குதுல? அது வரைக்கும் திருக்குறளை தொடவே இல்லை. திருக்குறளை திமுக தொட்டதே கிடையாது. 1969 முதல் முறையாக அண்ணாதுரை திருக்குறளை பற்றி பேசுகிறார். காரணம் என்னவென்றால் 1965 வரைக்கும் பெரியாருடைய தமிழ் கொள்கை என்னவோ அதுதான் திமுகவினுடைய தமிழ் கொள்கை. தமிழ் அவர் காட்டுமிராண்டி மொழின்னா இவர் அப்படிதான் நினைச்சாங்க. திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த மலம்னா தங்கத்தட்டில் வைத்த மலம். தொல்காப்பியர் ஆரிய கைக்கூலினா ஆரிய கைக்கூலி. சங்க தமிழ் இலக்கியங்கள் இந்து சமய சம்பந்தப்பட்டது, சனாதன சமய சம்பந்தப்பட்டதுன்னு பெரியார் கூறினார். அதை ஏற்றுக்கொண்டார்கள்.
இந்த காங்கிரஸ்காரங்க இந்த ஆன்டி ஹிந்தி ஃபுல்டாஸ போட்ட உடனே இவங்க எல்லாம் தமிழ் பக்தர்களாக மாறினார்கள். ஏன் அது வரைக்கும் எழுதல திருக்குறளை பத்தி, தமிழை பத்தி ஏன் பேசல? அவர் 3 புத்தகங்கள் எழுதினார். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு நாள் கழிச்சு அப்படின்னு. அவர் தன்னை பத்தியே புக் போட்டுருக்காரு, நிறைய 100 புக்கு போட்டுருக்காரு. அவர் திருக்குறள் உரை 1996, சங்கத்தமிழ் 1987, தொல்காப்பிய பூங்கா 2003. இதுதான் தமிழ் சேவையா? தமிழுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது என்பதுதான் உண்மை. திராவிடம் தான் தமிழுக்கு எதிரியே தவிர தமிழ் என்றால் திராவிடத்துக்கு எதிரின்னு சொன்னதே பெரியார் தான். காரணம் தான், பெரியார்கிட்ட நமக்கு ஏராளமான வித்தியாசம் இருந்தா கூட ஒரு எதிரி, நாணயமான எதிரியோட நாம பேச முடியும். பெரியார் ஒரு நாணயமான எதிரி. அதனால அவர் தமிழை பற்றி அவர் கூறியது பூரா திராவிட சித்தாந்த ரீதியாக உண்மை. தமிழ் என்றால் சனாதன தர்மம், அதனால அதை ஒழிக்கணும். தமிழ் என்றால் அது நம்ம தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பு, பாரம்பரியம், கற்பு, பெண்மை, குடும்பம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டது, அதனால அதை ஒழிக்க வேண்டும். அவர் பேசியதை நாம் ஏற்காது இருக்கலாம், ஆனா அவர் கூறியது உண்மை. ஆனா அவரை ஏற்றுக்கொண்டு அவர் கூறியதை ஏற்காத ஒரு சூழ்நிலை உருவாக்கி இது பெரியார் மண் என்று கூறியத இன்றைக்கு பட்டவர்த்தனமாக அதை எடுத்து கூறுகிற, அவர்களை அம்பலப்படுத்துகிற நம்ம சீமான் இருக்கார, அவரை நான் பாராட்டத்தான் போறேன். சீமான் பெரியார் பாசறையிலிருந்து வந்தவர். பெரியார் பாசறையிலிருந்து வந்த ஒரு ஆள் பெரியார் எந்த அளவுக்கு தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் பண்புக்கும் பாரம்பரியத்துக்கும் விரோதமானவர் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண் தான் என்று கூறுகிறார் என்றால் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் தானே. அதே மாதிரி நம்ம பழகருப்பையா இருக்காரு, அவரும் பெரியார் பாசறையிலேருந்து வரலன்னா கூட பெரியாருடைய பெரிய அபிமானி. இப்ப துக்ளக்கில் அவர் எழுதும்போது இதை கூறியிருக்கிற எந்த அளவுக்கு பெரியார் மூலமா தமிழ்நாடு பாழாகி இருக்கிறதுன்றத, தெய்வ நம்பிக்கைய தகர்த்ததுனால்தான் தமிழ்நாட்டில் இந்த கலாச்சார சீரழிவு ஏற்பட்டிருக்கிறது, தனிநபர் ஒழுக்கம் குறைந்திருக்கிறது என்பதை அவரே கூறியிருக்கிறார். இதை 10 ஆண்டுகளுக்கு முன்னால, 5 ஆண்டுகளுக்கு முன்னால, 2 ஆண்டுகளுக்கு முன்னால அவர் கூறவில்லை. இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற மாற்றம். நான் சொன்ன தமிழை திருடியது திமுக, அதுக்குதான் உதாரணங்கள் காமிச்சேன். இந்த தமிழை தான் வளர்த்த தமிழை, தேசியவாதிகள் வளர்த்த தமிழை திமுகவுக்கு தாரை வார்த்த பாபத்தை செஞ்சது காங்கிரஸ். என் கண்ணால பார்த்தேன். 1967 எலெக்ஷன்ல என்ன நடந்தது. இவங்க திமுக காரங்க தமிழ் அவ்வளவு அழகா பேசுவாங்க பாருங்க, காங்கிரஸ்காரன் உளறி கொட்டுவான். ஜனங்களை அப்படியே பேசியே மயக்கினான். தமிழை உபயோகப்படுத்தி தமிழ் பேர்லயோ, தமிழ் பண்பாட்டின் பேர்லயோ, தமிழ் நூல்கள் பேர்லயோ, தமிழ் புலவர்கள் பேர்லயோ, தமிழ் தெய்வங்கள் பேர்லயோ எந்த விதமா அதெல்லாம் விஷத்தை கக்கி தமிழ் அழகாக படித்து ஒருத்தர் நாவலர்பாங்க, ஒருத்தர் அறிஞர்பாங்க, ஒருத்தர் காவலர்பாங்க, ஒருத்தர் கலைஞர்பாங்க, ஒருத்தருக்கு அவங்க புகழ்ந்து கொண்டு இப்ப எல்லாம் ஒரே ஆளதான் புகழறாங்க. தெரியும், வேற யாரையும் புகழறது கிடையாது. அதனால தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல சமயமடா இதை நழுவ விடுவாயோ என்பது பாட்டு. அதுபோல மோடி வந்திருப்பது இந்த நாட்டுக்கு நல்ல சமயம், அதை நழுவ விடக்கூடாது. அடுத்த ஒரு சென்டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் பீரியடில் ஊழல் குறையவில்லை என்றால் வேறு யார் பீரியடிலும் ஊழல் குறையாது. பாருங்க, அவருக்கு என்ன நம்பிக்கை அவர் பேர்ல. அவர் பிரதமராகணும் அப்படின்னு அவர் கூறுகிற காலத்துல உலகமே அவரை எதிர்த்தது. அமெரிக்காவுக்கு போறதுக்கு அவருக்கு விசா இல்லை. எல்லா ஐரோப்பிய நாடுகளும் நீங்க எங்க நாட்டுக்கு வரக்கூடாது என்று கூறினார்கள். இதுக்கெல்லாம் காரணமே நம் நாட்டில் இருக்கவங்க போய் அவரை ஒரு ஹிட்லர் என்று கூறி வேண்டத்தகாதவராக பண்ணி
அந்த நிலைமையில 2008 அவர் பிரதமராக வேண்டும் என்று கூறுகிறார். எந்த மாதிரி ஒரு ஆள், யார உலகமே வெறுக்கிறதோ, உலகமே எதிர்க்கிறதோ, உலகமே தூற்றுகிறதோ, நம்ம நாட்டில் நீதிமன்றங்கள் சீர்கின்றன, பத்திரிகைகள் அவரை பார்த்து விஷத்தை கக்குகிறார்கள். அந்த சமயத்தில் நம்ம மேடையில் அழைத்து கூறுகிறார், இவர் பிரதமராவார், பிரதமராக வேண்டும் என்கிறார். அவருக்கு அந்த பூரிப்பு 2014 மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கடைசியில் அவர் பேசுகிற வார்த்தைகள் இது. இவர் பீரியட்ல தான் ஊழல் போகும். நடந்தது. இன்றைக்கு ஒரு மத்திய அமைச்சர் பேர்ல, மோடியை விடுங்க, அவருக்கு ஒண்ணுமே கிடையாது, குடும்பம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவருக்கு என்னென்னவோ பரிசுகள் வருகின்றன. ராஷ்டிரபதி பவன்ல ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு கிடைச்ச பரிசு எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அது அப்புறம் எல்லாம் போட்டு திருப்பி கொண்டு வந்தாங்க, வேற வழி இல்லை. அங்கேயே ஒரு எக்ஸிபிஷன்ல வைங்க, நீங்க எடுத்துட்டு போக கூடாது வீட்டுக்கு. அந்த அளவுக்கு பதவியில் இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாமே பதவியில இருப்பதனால அவர்களுக்கு கிடைப்பதெல்லாம் சம்பளத்தை தவிர மற்ற எதுவும் கிடையாதுங்கிறதா உண்மை. ஆனா எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிற ஒரு அந்த சூழல்ல அது நியாயம் என்று பழகிவிட்ட ஒரு நிலையில அவருடைய சின்ன ஒரு குந்துமணி வந்தா கூட அதை ஏலம் விட்டு அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு கூட பல நல்ல காரியங்களுக்கு செய்கிறார். அவருக்கு ஒன்றுமே தேவையில்லை. அவருடைய குடும்பம் எந்த நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய அம்மா காலமான போது அவர் தான் தோல்ல சுமந்து கார்த்தால 4 மணி 4:30 மணிக்கு யாருக்குமே தொந்தரவு இல்லாத கொண்டு அவருக்கு அடக்கம் செய்துவிட்டு மறுநாள் அவர் அந்த அடுத்த நிமிடமே அவருடைய வேலைக்கு சென்று விடுகிறார். அவருடைய சகோதரர்கள்லாம் சாதாரணமான வேலையில் இருக்காங்க, ஒரு சின்ன பிளாட்ல இருக்காங்க, எந்த விதமான வசதியும் கிடையாது, கார் கிடையாது. சோ அவரை பற்றி யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா மத்திய அமைச்சரவையில் இருக்க யார் பேர்லயுமே இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. இந்த மாதிரி ஒரு 11 ஆண்டுகள் ஒரு ஆட்சி நடந்தா எதிர்கட்சி எப்படி பிழைக்கும்? அதுதான் ராகுல் காந்தியினுடைய பிரச்சனை. எதுவுமே குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி நடப்பதனால்தான் அவர் வேற எதையோ சொல்றாரு. அது பாருங்க, அந்த இவிஎம் வேலை பண்ணல பாருங்க, அது பாருங்க, எஸ்ஐஆர் தப்பு பாருங்க, இந்த நாட்டில் ஜனநாயகம் அழிந்து போய்விட்டது பாருங்க, சுப்ரீம் கோர்ட் பேச முடியல பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் கெட்டு போயிட்டு. அதாவது குறையே கூற முடியாத ஒரு ஆட்சி நடப்பதனால்தான் இது மாதிரி குறைகள் கூறப்படுகின்றன என்பதை நாம் நினைக்கணும். இது சரி, மத்திய அமைச்சரவையில சரி, 18 மாநிலங்கள்லயும் யூனியன் பிரதேசங்கள்லயும் பாஜக ஆட்சி செய்கிறது. இன்றைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் பேர்ல கூட ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. இன்றைக்கு எதிலும் ஊழல்கள் இல்லை. இந்த நிலை இந்தியாவில் இருந்ததே கிடையாது. 1960 63 64 65 அந்த காலத்துல இருந்தே எனக்கு அரசியல் தெரியும். யாராவது ஒரு சீஃப் மினிஸ்டர் பேர்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும், மத்திய அமைச்சர் பேர்ல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும். நம்ம ஊர்ல டிடி கிருஷ்ணமாச்சாரி பேர்லயே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வச்சு அதுக்காக ஒரு கமிஷனை அமைத்தார்கள். அதுக்காக அவர் ராஜினாமா செய்தார். ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு காங்கிரஸ் காலத்துல, அன்றைக்கு அரசியல் தூய்மையா இருந்த காலத்திலேயே இருந்திருக்கு. இன்றைக்கு இல்லைங்கிறது நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் கூறினார் அவர். ஊழலை யாராவது ஒருத்தர் ஒழிக்க முடியும்னா மோடி தான் ஒழிக்க முடியும். அடுத்தது 2008 சோனியா மோடியை மர்ச்சன்ட் ஆஃப் டெத் என்று கூறினார். அதாவது இந்த சோராபுதீன் யாரோ ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார் போலீஸால, அது மோடி தான் செய்தார்னு சொல்லி அவரை மர்ச்சன்ட் ஆஃப் டெத் என்று கூறினார். அதுக்கு 2008 அவர் மோடியை இன்ட்ரடியூஸ் பண்ணது இன்னைக்கு உலகம் பூரா ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது. என்ன கூறினார் அதில் அவர் ஒரு வார்த்தையை என்ன கூறினார், அது எப்படி பின்னால தீர்க்கரதி சிபாரி அது நடந்ததுங்கிறத நான் கூறப்போகிறேன். மர்ச்சன்ட் ஆஃப் டெத், அதாவது அவர் அமர்ந்திருக்கிறார், என் பக்கத்துல தான் அமர்ந்திருக்கிறார். அப்ப அவர் அழைக்கிறார், சோ ஐ am inviting the merchant of death to terrorism, merchant of death to corruption, merchant of death to nepotism, merchant of death to official inefficiency, merchant of death to poverty, ignorance, darkness and despair.
18 ஆண்டுகளுக்கு முன்னால. அன்றைக்கு உலகமே வெறுத்ததுன்னு நான் சொல்றேன். நம் நாட்டில் அவர் அரசியல்ல பிழைக்க முடியுமா முடியாதா என்ற சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு. அதுக்கப்புறம் ஹிந்து டெரர் இல்லாத ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு எப்படியாவது இந்த பாஜக, RSS, மோடி இவர்களை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய ஒரு சதி நடந்தது. உலகம் முழுவதும் அதற்கு ஆதரவு இருந்தது. இந்த மாதிரி சூழ்நிலையில அவர் எழுந்து வரார்.